ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக ஒரு தீர்வுக்கு வந்துருச்சுங்க போராட்டம். நடந்து 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 கோமதி போனதுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அவங்க வீட்டுக்காரு அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சு ஒரு வழியாக எல்லாமே செய்கிறேன், எல்லாமே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே எல்லா பிள்ளை, அம்மா, மக எல்லாம் பக்கத்துலேயே சுற்றி உட்காந்து, என்னம்மா உன் கோவம் குறைஞ்சிருச்சா, நீ சரியாயிட்டியாம்மா, அப்பா உன் பக்கத்து வந்துட்டாராம்மா அப்படின்னு சொல்லி 1008 கேள்வியை மாற்றி 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 கேட்குறாங்க. கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாங்க கோமதி. கடைசியில் பார்த்தா மீனாவும் நம்ம கதிர் ஒய்ஃபும் அந்த பொண்ணுகளையும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்தை என்னத்தை மாமா நம்ம பக்கம் வந்துட்டாங்களா, மாமா உங்களுக்கு எல்லாமே சரியாக பேசுகிறாங்களா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்கெல்லாம் இருந்தாலும் அவங்களே உங்களை கைவிட்டாலும் நாங்கள் 2 பேரும் என்றைக்கும் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம் த, நீங்கள் தாங்க எங்கள் உசுறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கையிலே போய் எனக்கு ஒரு மாதிரியா வருது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்காடுறாங்க. கால் வலி தாங்க முடியலன்னு சொல்லி அரசி காலில் எண்ணெயை வச்சு நீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து அவர் அப்படியே அன்பாக கேட்குறாரு, என்ன உனக்கு கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க அப்படின்னு ஆஜியோட நைட்டில் என்ன நேரம் ஆஜியும் கதிரும் கால் வலிச்சா உட்காந்துருக்காங்க. கதிர் பார்த்தீங்கன்னா ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜி வந்து இல்லைன்னா பாடிப்பாங்க, உனக்கு லைட்டில் இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஏன்றாங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நீங்கள் அமர்த்திட்டு டார்ச் லைட் வச்சு நடக்காத நடையா இன்னைக்கு கதிர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் சொல்கிறாரு. அப்புறம் சொல்லிங்கன்னா கதிரும் மாதிரியா டயர்டாக இருக்காங்க. கதிரும் அப்போ கேட்குறாங்க, டீ போட்டுறவா அப்படின்னா, உனக்கு டீயெல்லாம் போட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ இரு வாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் பால் இல்லை போல். வந்துடுறாங்க. என்ன வந்துட்ட அப்படின்றாங்க. இல்லை பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வண்டி எடுத்துகிட்டு போய் நான் டீ கடையில் வாங்கிட்டு வரேன்றாங்க. ஐயோ வேணாமே வேணான்னு சொல்லி எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, கேட்க மாட்டாங்க. அப்புறம் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஒரே டயர்டாக இருக்குது. கதிர் படுத்திருக்காரு. இதோட இன்றைக்கி நாடகம் முடியுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கப்பா.